Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard இங்கிலீஷ்ல 1 mark questionல எப்படி நம்ம full mark ஸ்கோர் பண்றது அப்படிங்கற டிப் வீடியோ தான் பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. and இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். and மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 12th இங்கிலீஷ்ல எப்படி நம்ம 1 மார்க் கொஸ்டின்ல 20 out of 20 எடுக்கிறது, எப்படிலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற டிப் வீடியோ பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நமக்கு பார்ட் 1, இந்த பார்ட் 1ல தான் என்ன செய்றாங்கன்னா இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. சரியா? டோட்டலா நமக்கு 20 கொஸ்டின்ஸ். இதான் நமக்கு சவாலா இருக்கிறது இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும். மற்றது எல்லாமே நம்ம எழுதிடுவோம். இந்த 1 மார்க் கொஸ்டின்ல எப்படி நம்ம 20 out of 20 எடுக்கிறது அப்படின்றது தான் நிறைய பேருக்கு நமக்கு தெரியறது கிடையாது. ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 3 வரைக்கும், தென் 4ல இருந்து 6 வரைக்கும், தென் 7ல இருந்து 20 வரைக்கும், இந்த மாதிரி மூணா நம்ம பிரிச்சுக்கலாம். இந்த கொஸ்டின் நம்பர் 1 to 3ல என்ன கேட்பாங்கன்னா சினானிம்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 4 to 6ல ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு டோட்டலா 6 யூனிட் இருக்குது. இந்த 6 யூனிட்லயும் 6 ப்ரோஸ் இருக்கும். கரெக்டா? ப்ரோஸ் 1ல இருந்து 6 வரைக்கும். இந்த 6 ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் தான் நமக்கு இந்த கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து 6 வரைக்கும் கேட்பாங்க. இதுல ஒவ்வொரு ப்ரோஸ்க்கு பின்னாலையும் கிளாசரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ப்ரோஸ்க்கு பின்னாலையும் இருக்கும், போயம்க்கு பின்னாலையும் இருக்கும், சப்ளிமெண்டரிக்கு பின்னாலையும் இருக்கும். இதுல ப்ரோஸ்க்கு பின்னால உள்ளது மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா போதும். போயம்க்கு பின்னால உள்ளதும் சப்ளிமெண்டரிக்கு பின்னால உள்ளதும் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ இந்த புக்குக்கு பின்னால இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா படிச்சிட்டாவே இதுல நமக்கு பாத்தீங்கன்னா 6க்கு 4 மார்க் எடுத்துடலாம். புக் பேக்கே 4 கேட்டுருவாங்க. பட் இந்த 4ல இந்த புக் பேக் ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா, அது கொடுப்பாங்கன்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா வேற ஒரு புக்ல ஒரு ஆன்சர் இருக்கும். பட் அவங்க கொஸ்டின்ல கொடுக்கக்கூடியது அதுக்கு ரிலேட்டடான வேற ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். மிச்ச 2 கொஸ்டின் கண்டிப்பா உங்களுக்கு இன்டீரியரா கேட்பாங்க. இந்த 2 இன்டீரியர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஏதாவது கண்டிப்பா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு கைடு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கைடில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுக்கிறங்க. இதுக்கு முன்னால ப்ரீவியஸ் பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், இந்த வருஷம் நடந்த குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்டினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், மிட்டம் டெஸ்டினுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ், போன வருஷம் நடந்தது, அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது, இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணி அதுல கேட்டிருக்கக்கூடிய கிரியேட்டிவ் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸை தரோவா படிச்சுக்கிறங்க. இப்படி படிச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணிடலாம், இந்த 6 மார்க்ஸை உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே நம்மளுடைய பிளாக்ல வந்து அவைலபிளா இருக்குது. அதோடைய லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதுல கிளிக் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் முடிஞ்சு. இந்த பார்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 7 to 20. இந்த 7 to 20 தான் ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு கிராமர் பார்ட், இன்னொன்னு வெக்காபுலரி பார்ட். இந்த கிராமர் பார்ட்ல நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த 9 டாபிக்ஸ் இருக்குது பாருங்க. சிங்குலர், ப்ளூரல், ப்ரிபோசிஷன், கொஸ்டின் டேக், ஆர்டிகிள்ஸ், லிங்கர்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன், சிலபிஃபிகேஷன், டென்சஸ், மாடல்ஸ். இந்த 9 டாபிக் வந்து நமக்கு கிராமர்ல இருந்து 1 மார்க்ல கேட்கக்கூடியது. இந்த 9 டாபிக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம கான்செப்ட்ல தரோவா இருக்கணும், ரூல்ஸ்ல தரோவா இருக்கணும். என்னென்ன வந்தா எப்படி நம்ம எழுதணும் அப்படின்ற. இப்போ ஆர்டிகிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்க யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும், எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்ற ரூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 9 டாபிக் பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ்ல நாம தரோவா இருக்கணும். ரூல்ஸ்ல தரோவா இருக்கணும் ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் பிராக்டிஸ். நிறைய நாம என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். 1 மார்க் நிறைய கொஸ்டின்ஸ் அவைலபிளா இருக்கு. நமக்கு நிறைய வெப்சைட்ல வந்து இதுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ், ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நமக்கு அவைலபிளா இருக்குது.
அந்த ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். ரெண்டாவது. மூணாவது, இதுல நமக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த டவுட்ஸை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஸோ டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிட்டு ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா நம்ம என்ன பண்ணிடலாம், இதுல என்ன டாபிக் கேட்டாலும் நம்மளால எழுத முடியும். இந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுக்குன்னே நம்ம ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய லிங்க்கு நீங்கள் நம்ம வெப்சைட்டில் நம்ம இந்த யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும். நபு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். அதில் நிறைய நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் 1 மார்க் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இது வந்து கிராமர் டாபிக் முடிஞ்சு. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த கிராமர் டாப்பிக்கில் நம்ம ஈஸியாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். வெக்காபுலரி கான்செப்ட் என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, அப்ரிவேஷன். ஓகே, ஸோ வெக்காபுலரி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு இன்க்ளூட் ஆகும். அப்ரிவேஷன், அஃபிக்சஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், பிளெண்டட் வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ், இடியம்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், பொலைட் வேர்ட்ஸ், டெஃபினிஷன்ஸ், கரெக்ட் ஸ்பெல்ட் வேர்ட், ஹோமோஃபோன்ஸ், ஃபாரின் வேர்ட்ஸ் அப்படின்றது. இதெல்லாம் புக்குக்குள்ள இருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு புக்கில் இருக்குது, ஒரு சில டாபிக்ஸ் புக்கில் கிடையாது. அப்போ நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் புக்கில் இருந்தும் கேட்கலாம், புக்கில் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணலாம், வெளியில இருந்தும் கேட்கலாம். அதுலேயே முக்கியமாக அந்த இடியம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா புக்கில் இருந்து தான் கேட்குறாங்க. இடியம்ஸ்லாம் வந்து கஷ்டம் படிக்கிறது. உங்களுக்கு புக்லேயே வந்து நிறைய இடியம்ஸ் இருக்குது. அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் எல்லா பப்ளிக்லேயுமே இடியம்ஸ் வந்து புக்கில் உள்ளதான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் 2 இடியம்ஸ் கேட்டாங்கன்னா ஒரு இடியம் புக்கில் இருந்தும் இன்னொரு இடியம் வந்து ஓனாவும் நமக்கு வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு நம்ம திரும்ப திரும்ப எக்ஸாம்ஸில் வந்து நம்ம எழுத தான் செய்கிறோம். பட் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு 1 மார்க்கோ இல்லை 2 மார்க்கோ வந்து சென்டம் எய்ம் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அந்த சேனலில் நம்ம போட்டிருக்கோம். அதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், இனியும் நம்ம போட போகிறோம். அதை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ப்ராக்டிஸிங்க்கு டைம் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எல்லா 1 மார்க் டாபிக்கும் இன்க்ளூட் ஆனது மாதிரி என்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்குது. நானே சொந்தமாக ரெடி பண்ண இங்கிலீஷ்க்கான மெட்டீரியல் 1 மார்க் மட்டும். சப்போஸ் அந்த 1 மார்க் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த மெட்டீரியல் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கி நீங்கள் படிச்சிங்கன்னா கூட என்ன பண்ணிடலாம், மேக்ஸிமம் இந்த 20 out of 20 1 மார்க் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஏன்னா அதில் உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸும் கொடுத்துருப்பேன், நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட 1 மார்க் கொஷின்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மெட்டீரியல் வாங்கி படித்தா கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா 20 out of 20 வந்து 1 மார்க் கொஷினில் வாங்கிட முடியும். சரியா? ஸோ ஃபைனலாக ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன் எப்படி நீங்கள் இந்த 1 மார்க்கில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாமே உங்கள் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே நீங்கள் வந்து தரோவாக படிக்கணும். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது. ரெண்டாவது, உங்களுக்கு வேறு நீங்கள் ஏதாவது கைடு யூஸ் பண்ணலாம், ஏதாவது உங்கள் ஸ்கூலில் ஒரு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணியிருக்கலாம். இந்த மெட்டீரியல் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா 1 மார்க் கொஷின்ஸ், ஏன்னா புக்கில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியானதாக இருக்கும். அப்போ இந்த எக்ஸ்ட்ரா உங்களால் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். எந்த அளவுக்கு உங்களால் வந்து இந்த 1 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய கொஷின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸை அப்படியே நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக ஒரு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்றதை பாருங்கள். அதை அடுத்த தடவை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த 1 மார்க் கொஷினில் 20 out of 20 வாங்கிக்க முடியும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரியா? தேங்க்யூ.